இதெல்லாம் பார்த்தேன். நான் தனிப்பட்ட ஆள், ஒரு மேடை பேச்சாளர், நான் ஒரு நடிகன். நான் வந்ததுக்கே 150 கேள்வி கேட்டாங்க இந்த பத்திரிகைக்காரங்க. இப்போ எல்லாம் பெரிய தலைங்கள்லாம் வந்திருக்கு. வீடு தேடி போய் ஒருத்தர் சால்வ் போடுறாரு. அவர் நான் ரொம்ப மதிப்பேன். எனக்கு எப்பயும் அவரை பிடிக்கும். ஏன்னா அவர் சொன்னால் ஒரு விசித்திரமாக சொல்லுவார், ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டார். அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருக்கிறார், ஆச்சரியமாக இருக்குன்னா, ஐயா ராமதாஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பையன் ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர் படித்தவர் இருந்தாலும், அவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லையா, ஆர்எம்பி தானே. ஆனாலும் இவர் இருக்கார், எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, அருமையாக பேசக்கூடியவர்கள். நான் உண்மையை எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டணி சேர்ந்துக்க கழுதை, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அதெல்லாம் யார் கேட்டா? அதெல்லாம் அரசியல் சகஜம் தானே. போய் சேர்றது, கூட்டணி சேர்றது. கேட்டால் பிஜேபி சொன்னார்கள் போய் சேர்ந்தேன்னு சொல்லுவேன், அப்புறம் திராவிடமே வேணான்னு சொல்லுவேன், அப்புறம் போய் அதிமுகவில் போய் சேருவேன், கூட்டணியில் தலைமையில் இருக்கிற கூட்டணியில். அதெல்லாம் தப்பு கிடையாது. சரி, அது ஏதோ கதை இருந்துட்டு போன்னு விட்டுலாம். ஆனால் கேவலம் என்னென்னா, அவர் வீடு தேடி போய் நீ சால்வ் போடுறிய சகோதரர் விஜயகாந்துக்கு. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது விஜயகாந்துக்கு நீ தான் போட்டியா இல்லையான்னு. இல்லையா? எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? 100 வாட்டி தட்டி சொன்னால் கூட தெரியாது. அமெரிக்காவில் அட்வைஸ் பண்ணியிருக்கான், இப்போ கூப்பிட்டு போகாதீங்க வேற அப்படின்னு. பட் இப்போ அவர் வரலன்னா இங்கே கல்லா கட்ட முடியாது, இங்கே வியாபாரம் பண்ண முடியாது. அதனால் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கூட நான் மாவட்டத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் நான் பேசுகிறது தான் ரொம்ப தப்பாக பேசுகிறேன். நம்ம இன்டர்நெட் ஜனங்க இருக்குது, அதான் நம்மளை வளர்த்த ஆளுங்களே அதுங்க தானே. அவங்க இல்லைன்னா நமக்கு, நான் இப்போ இந்த 2வது தடவை சினிமாவில் வந்திருக்கவே மாட்டேன். அப்போ நான் என்ன பேசினாலும் போடுவாங்க, பயங்கரமாக போடுவாங்க. நான் தான் மோசமாக பேசுகிறேன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மேலே இருக்கப்பல நம்ம விஜயமாவுடைய பிள்ளை, விஜயகாந்த் பிள்ளை ரொம்ப பிரமாதமாக பேசுகிறான். பாடா மற்றவங்க மட்டும் பேசுகிறான். இல்லை, அது நானே பெட்ரு பார்த்தேன். பரவாயில்ல, நம்ம தயாரிப்புகள் நல்லா இருக்குடா. எதிர்காலத்தில் ஒரு ஆள் வேணும்ல அப்படியே பேசுறதுக்கு. ஏன் சொல்ல சமட்டு மணிக்கு பேசுகிறான். ஏன் அவன் பேசுகிறத கேட்டிருந்தா இன்னைக்கு ராமதாஸ் ஐயா போகக்கூடாது அந்த வீட்டுக்கு. அதை விட இந்த மாப்பிள்ளை இருக்கார் சுதீஷ், நல்லவர் தான் அவர். நான் அவங்கள பற்றிலாம் நான் பெருசாக பேச வரல. ஏன்னா அடையாளம் தெரியாதவளை பற்றி பேசி அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடாது நீங்கள்லாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மாப்பிள்ளை பாவம் சுதீஷ், அது என்ன பெரிய அரசியல்வாதியா? சரி, ஏதோ எடை கட்டி விற்கிற ஆள் மாதிரி அவர். அது ஒரு வியாபாரி. அவருக்கு என்ன தெரிய போகுது பாவம்? அந்த பிள்ளைக்கு அவர் என்ன கட்சி தெரியுமா, அரசியல் தெரியுமா, என்ன தெரியும்? சுதந்திர போராட்டம் எப்படின்னா கருவான காலத்துக்கு முன்னாடி எப்படியா தெரியும் அந்த பிள்ளைக்கு? புக்கில் படித்தா கூட தெரியாது. அந்த பையன் பாவம் தப்பா அவர் சொன்னார், எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, நாங்கள் வருத்தப்படுறோன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் நான் பாராட்டுறேன்னா, ராமதாஸ் அவர்கள் பிரமாதமாக சொல்கிறாங்க. யார் தம்பி சகோதரர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார், இவங்க 2 பேரும் மானங்கட்ட பயிலுகையா. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. சே, என்னடா எடப்பாடி அண்ணனையும் ஓபிஎஸ் அண்ணையும் இப்படி மானங்கட்ட பையன்னு சொல்கிறாரு என்ன. அது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு. இல்லை, அவர் சொன்னது உண்மை தானே, நான் சொல்லலை, அவர் சொன்னார். 2 பேர்களும் மானங்கட்ட பயிலுங்க என்ன சேர்ந்துட்டு இப்போ அவர் தோட்டத்தில் போய் இவங்க சாப்பிட்றாங்கல்ல. அப்போ என்ன, அவர் சொன்னது தானே கரெக்டு, அதை நான் ஒத்துக்கிட்டேன். இன்னொன்று நல்ல விஷயம் நமக்கு செஞ்சுருக்காங்க. இந்த திராவிட கட்சிகளோட நாங்கள் கூட்டணியே கிடையாதுங்க. 200% எந்த திராவிட கட்சி, அதிமுக திமுக எதுலையுமே சேர மாட்டோம். ஆனால் இப்போ அதிமுகவில் போய் அவர் சேர்ந்ததுனால திமுக மட்டுமே தான் திராவிட கட்சி என்பதை நிரூபிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் நான் சொல்லலை, இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே மக்கள் காப்பாற்றப்படணும்னா ஒரே சின்னமாக இருக்கக்கூடிய, எல்லாரையுமே ஒரே சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஜனங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சின்னம் உதயசூரியன் மட்டும்தான். அதுக்காக சொல்கிறேன், நம்ம கூட்டணி கட்சியில் தப்பாக சொல்லலை. எங்ககிட்ட கிங்காக இருந்தாரியா அண்ணன் வைகோக்கு ஒரு சீட்டு தான். இங்கே முடியலையாடா, டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இங்கே அங்கே
கடைசி வரைக்கும் 2 பேர் இருக்காங்க ரெடியா. நாளைக்கு முடிவு தெரியும், நாளான்னைக்கு முடிவு தெரியும்னு 4 1 பிச்சு கிச்சு கொடுத்து எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள் அவர். அவர் ஐயா மூப்பனார் அவருடைய மகன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. தேவையில்லையா அப்படிலாம் நம்ம நின்று எலெக்ஷன் நின்று என்ன செய்ய போகிறீங்க? எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, அண்ணா திமுக கூட்டணி ஜெயிக்காதுன்னு பிஜேபின்னு ஒரு ஆள் இருக்காங்க, அது போதும் ஐயா. நம்ம பூரா தேர்தல் பிரச்சாரம் பெருசாக செலவு பண்ணியெல்லாம் தேவையே இல்லை. அங்கே பிஜேபி இருக்காங்க, தேராது. ஏன்னா பிஜேபி வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 300 வருஷம் ஆகும் தானே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வரவே முடியாது. மோடி ஐயா 100 தடவை இங்கே மீட்டிங் பேசி வணக்கம் நன்றி சொன்னா கூட நீ தேர முடியாது. ஏன் சொல்றேன்னா, செய்யறது பூரா செஞ்சு விட்டு கடைசி சீன்ல மன்னிப்பு இந்த வில்லன் பூரா நாங்களாம் இருக்கோம், எல்லாம் கெடுத்து விடுவோம், எல்லாம் செய்வோம் பொள்ளாச்சி மாதிரி. புரியுதா? அந்த படத்தில் நான் அப்படிதான் வருவேன், மந்திரி மாவேன் இல்லை மந்திரியா வருவேன். ஒரு 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 20 பொம்பளைங்களை விட்டு கெடுப்பேன். இவங்க ஒரு 40 கெடுத்துருக்கேன். அதுக்கு என்ன இருக்கு? அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எங்கள் பிரகாரம் அது தப்பு கிடையாதுயா. வில்லங்களுக்கு கடைசியில் போலீஸ் பிடிக்கும் போது மன்னிப்பு கேட்போம், விட்டுருவாங்க விஷயத்த. நம்ம தமிழ் ஜனங்க தானேயா, மறக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க மாதிரி புட்டா பெலுகு உலகத்தில் கிடையாதுரா தமிழ்நாட்டில். இப்போவும் சொல்கிறேன். அதனால் மோடி அவர் என்ன செஞ்சார்னா, என்னென்னமோ சொல்லி பல்ட்டி அடிக்க 3 தடவை வரான் என் மனுஷன். நீங்கள் எப்போ டாக்டர் கேட்பாரு, நான் சுகர் பேஷண்ட், எனக்கு வயசு 66 ஆச்சு, எனக்கு சுகர் இருக்குது. அப்போ சொன்னாங்க, என்னங்க உங்களுக்கு சுகரானா? ஆமாங்க, எங்கள் அப்பா சுகர் ஃபேக்ட்ரி, எங்கள் அம்மா சுகர் இண்டஸ்ட்ரி, எனக்கு வராமல் வேறு எவனுக்குடா வருவோன்னு கேட்பேன். அது என்ன இருக்குது கேட்குது சுகர், அது பாட்டு ஒரு வாரத்தில் இருக்க போகுது. அப்போ என்ன கேட்பார் டாக்டர், ராத்திரி எத்தனை தடவை ஒன்றுக்கு போகிறேன்னு. நான் சொன்னேன் ஒரு 3 தடவை போவேன். அப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ வியாதி இருந்தால் 3 தடவை ராத்திரி போவோம், வியாதி இல்லைன்னா 1 தடவை போகலாம் நடுவில். அது மாதிரி தான் ஐயா மோடி அவர்கள் இந்த கஜா புயலுக்கு வரலையா, செத்தாங்க. அங்கே 100 கணக்கில் செத்தான், குடும்பங்கள் ரோட்டில் நின்றுச்சு. அதுக்கு வரல ஒரு பிரதமர். எவ்வளோ விஷயத்துக்கு வரல. துப்பாக்கி சூடு நடந்தது, ஏன் என்னன்னு கேட்கறதுக்கு கூட வரல. ஆனால் அப்போ ஆரோக்கியமாக இருந்தார் வந்த புதுசில். அதனால் 1 தடவை போயிட்டு வந்தார் ஒன்றுக்கு. இப்போ சுகர் ஏறுது, 3 வியாதி ஏறுது, 3 தடவை வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. ஒன்று கிடைக்குது, 3 தடவை வர்றான் என் மனுஷன். இன்னும் எத்தனை தடவை வர போகிறாரோ தெரியாது. ஏன் தெரியுமா? உடம்புல வலி வந்துருச்சு. இது தேராதுன்னு அவருக்கு தெரியும். அவன் சொல்கிறான், இங்கே தேரவில்லை என்றாலும் வடநாட்டில் ஜெயிச்சிருவார். டேய் ரெண்டு அதையா கேட்குறான். தமிழ்நாட்டில் தேருமா தேராதா? எங்களுக்கு அதான் தேராது. ஒரு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இல்லை சகோதரர் ஏன் சொன்னதான் ஞாபகம் வந்தது. எப்படின்னா, மீட்டிங் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உட்காரு. நான் உனக்கு வேடிக்கை கேட்ட வரல, நான் இங்கே வரலனாலும் நான் எம்ஆர்ஆதாம்மா வந்தான். புரியுதா? இப்போ அன்பழகெல்லாம் வேலையை விட்டு இங்கே உட்காந்துருக்காருன்னு யாருக்கும் ஒன்றும் இல்லை. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக கத்துறதுக்கு வந்திருக்கோம். புரியுதா? உனக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் நான் பேசுகிறது புரிஞ்சுதுன்னா இப்போவே எழுந்துச்சி போயிடு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் போனேன்னு வச்சுக்கேன், அப்போ நான் முட்டாளாகிடுவேன். நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம், இவனுக்கு உடனே புரிஞ்சு போச்சாடான்னு திட்டுவேன். நான் ரொம்ப நல்லவன் இல்லை, என்னை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியுவேன். தோற்றம் கொடுப்பேன், வணக்கம் சொல்லுவேன், எல்லாருக்கும் நல்ல அன்பாக இருப்பேன். எனக்கு இப்போ யாராவது செல்ஃபி எடுத்துட்டா கேமரா தட்டி விட மாட்டேன், திருப்பி வாங்கி தர மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப கெட்டவன். அதுக்காக சொல்கிறேன். நீ நம்ம கட்சிக்காரனா கூட இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சும்மா அப்படியே நீ இப்போ ஏஞ்சி பண்ணணும், இப்போயே போயிடு. ஏன்னா உனக்கு வர்றது தான் எனக்கு வருது, நானும் போயிடுவேன். பெரிய வசதி என்னென்னா, உங்களுக்கு கிடைச்ச மாவட்ட செயலாளர் என்கிட்ட கண்டிஷன் போட்டிருக்காரு, 9:30 மணிக்கெலாம் முடிக்கணும் மீட்டிங்கு. இதை விட யாரையா வசதி கிடைக்கும்? நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். பாடா, இந்த முடிகிற நேரத்தில் ஓட வேணாம் கடைக்கு.
போய் படுத்துட்டு வந்த மாதிரி பேசுகிறேன். எல்லாம் அப்படிதான் இருக்காரு. அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் 30 வருஷம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை நீ யோசிக்க வேணாமா? 30 வருஷம் கேப் இருக்குடா. அதுக்காக சொல்றேன். உடனே சும்மா அவங்க அப்பா வந்தா, டேய் அவங்க அப்பாவெல்லாம் எடப்பாடிக்கு ஓ பண்ணி சொல்லி தெரியவே தெரியாதுடா. சத்தியமா சொல்றேன். அவங்க அப்பாக்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு? அவங்க கூடவே இருந்து வளர்ந்தவர்களா புரட்சி தலைவர்களா? ஏன் நான் சொல்றேன், அவரெல்லாம் இழுக்காது. அவர்கள் இழுக்கிறதுக்கு தகுதியே கிடையாது உனக்கெல்லாம். அதுக்காக சொல்றேன். உடனே நம்ம தளபதியாரை பத்தி அவர் வந்து சரியா பேச, நீ மட்டும் நான் கிழிச்சிட்டியா? கம்பராமாயணம் எழுதுனது சேக்கிலார்னு சொன்ன பயங்களுக்கு தானே நீங்க. நம்மளால திருத்திக்க பாக்குறோம். நீ வந்து எங்க திருத்துற? எதுக்காக சொல்றேன்னா, உங்கள்கிட்ட யோகிதை இல்லாத ஆளுங்க. ஒரே யோகிதை உள்ளவர் 50 வருஷம் சர்வீஸோட இருக்கிற ஒரு ஆளுற அரசியல்ல நம்ம தளபதியார் அவர்கள் 50 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிறாரு. அந்த சர்வீஸுக்கு எவனாவது ஈக்குவலா சொல்றான்? முதல்ல நான் பார்த்து வந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் தான். நான் பார்த்து வந்தவர். நானே அப்படி அப்பெல்லாம் நான் பார்க்காம இருந்தாலும் அண்ணன் எடப்பாடி நல்ல மனுஷன். அவர் யார் இருந்தாலும் முதலமைச்சர் பதவி விட்டு எப்படியா போவாங்க? அதில் அவருக்கு கிடைக்காத ஒன்று கிடைச்சிருக்கு. சரி ரைட் இருந்துட்டு போட்டுமேன்னு பார்த்தா அவரே தொல்லை பண்ணிக்கிறார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறாங்க. பிஜேபி சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா 15 கேஸ் முடியணும்னா நீ எல்லாரையும் சேர்த்துக்க. விட்டவன் கொண்டவன் ஓடி போனவன் நிற்கிறவன் நிற்காதவன் 1% ஓட்டு இருக்கா சேர்றா அவனன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சேர்த்துருக்கிறது எதுக்குன்னா மெகா கூட்டணின்னு சொல்கிறாங்க. அவங்க சேர்த்துருக்கிறது எதுக்குடா? அந்த காரில் கண்ணாடி பசங்க நிறைய கொடியாக போடுறதுக்கு. அந்த காருக்கு முன்னாடி பத்த ஏகப்பட்ட கொடி இருக்கணுமா? அவ்வளோ பேர் இருக்காங்களா? நீங்கள் மொத்தமாக சேர்த்தா கூட உருப்பிட முடியாதுடா. நாங்கள் சொல்லுவோம். முந்தி டைரக்டர் சுந்தரராஜன் சொல்லுவார், ஏன் விஜய் அப்படி கேட்பார் நம்ம விஜயகாந்த். ஏன் விஜயகாந்த் நல்லவன், அவனை நான் தப்பாவோ எதுவும் பேச வர மாட்டேன். என்னுடைய நல்ல நண்பன், அவரை பேச வரல. ஆனால் சொல்லுவார், ஏன் விஜய் உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே மொத்தமாக ஒரு எல்லாரையும் ஒன்றா சேர்த்தா ஒரு 3.5 கிளாஸ் படிச்சிருப்பீங்களான்னு கேட்பார். எனக்கு கணக்கே புரியல. ஏங்க மொத்தம் ஒரு 20-30 பேர் இருக்காங்க, எல்லாரையும் சேர்த்தா 3.5 கிளாஸ் தான் படிப்பாங்க எப்படி சொல்கிறேன்? ஆளாளுக்கு 1 மாதம் 1.5 மாதம் அப்படி கணக்கு சேர்த்தா மொத்தமாக 3.5 வருஷம் தாண்டா வரும் படிப்பு. அது மாதிரி சொல்லுவார். அது மாதிரி இப்போ எடப்பாடினா 150 பேரை சேர்த்துக்க, எங்கள் மெகா கூட்டணி வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஜெயிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் மக்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க சொல்கிறேன். 40 சீட்டில் ஜெயிச்சு இவங்க போய் என்ன செய்ய முடியாங்க? மோடி வந்துடுவார்னு சொல்லாத. நம்மளுடைய ராகுல் அவர்கள் தான் பிரதமர்னு எங்களுடைய தளபதியார் சொல்லியிருக்கார். அதில் என்னடா மாற்றம் இருக்க போது? எல்லாரும் கங்கணம் கட்டி நிற்கிறான். உனக்கு ஜாக்கிரதை. 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான். நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயா 3-4 மாதம் அமைதியாக இருந்தேன். நானும் என்னை கூப்பிட்டாங்க மீட்டிங்கில். நான் வரமாட்டேன். எப்படி ஐயாவை திட்ட முடியாது மோடியை, ஏன்னா 15 லட்ச ரூபா போயிடுமோன்னு. இல்லை இப்போ கடை வாங்கிட்டு வந்தால 15 லட்சம் ரூபாய் இப்படியே பார்த்தோன்னு பிரமிச்சிட்டேன். நான் ஒரு படத்துக்கு நிறைய ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆள். நானே பிரமிச்சனே. சைக்கிள் இருக்க ஓட்டுறப்ப எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான்டா. 15 லட்சம். அப்புறம் தான் தெரிஞ்சுது. எப்படின்னா, ஒருத்தன் எங்கள் ரோடு பக்கத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான். 250 ரூபா கொடு, 250 ரூபா கொடு, 250 ரூபா கொடு, உன் வாழ்க்கை பூரா நீ உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருக்கலாம், 250 ரூபா கொடு. கூ சேர்ந்துருச்சுயா 250 ரூபா கொடுக்கறதுக்கு. எல்லாரும் 250 ரூபா சிட்டு போட்டு எழுதிட்டான். வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டான் பாரு. அப்படியே எல்லாரும் சந்தோஷம். எப்படி நம்ம 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ரெடி ஆகிட்டோமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க வச்சுட்டான். நானே பிரமிச்சிட்டேன். நான் கூட ஒரு 250 கட்டிடலாமான்னு பார்த்தேன். நிறைய கூட்டம். அங்கே போய் நின்னோம்னா சொல்லுவாங்க, பாரியா ராஜா ரவியே வந்திருக்காரு. நான் மட்டும் மனுஷன் இல்லையாடா, உட்காந்து தின்றணும்னு சொல்கிறான், நான் நம்ப மாட்டேனா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா சாயந்தரம் வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. அவன் 250 ரூபா கூட வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிட சொல்லிகிட்டே இருக்கானே ஒழிய
எதையுமே செய்யலவன். இப்போ கடைசியில் சாயந்தரமான கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். காலையில் 250 ரூபா கொடுத்த பார்ட்டியெல்லாம் யோ என்னையா சொன்னோன்னு ஒரு சேர் எடுத்து அவனுக்கு கொடுத்தான். 250 ரூபா கட்டினவனுக்குலாம் ஒரு சேர். என்னென்னா ஆமாயா வாழ்க்கை பூரா நீ உட்காந்தே சாப்பிட்லாம் அதில். அதை தயார் அது மாதிரி இருக்குடா மோடி 5 லட்சம் ரூபா கொடுக்குறது நமக்கு. உட்காந்தே சாப்பிட்லாம், நியாயம் தானே அவன் சொன்னது. அவன் கொடுக்குற 250 ரூபா வீட்டில் வச்சுருந்தோம்னா வாழ்க்கை பூரா சாப்பிட்லாம். ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, எந்த பயனுமே எல்லாம் பொய்யான கருத்துக்களை சொல்லி அது தமிழ்நாட்டுக்கு முதல் விரோதி யாரான்னா நம்ம ஐயா மோடி அவர்கள் முதல் விரோதி தான். டேய் இப்போவே நீ எங்கெங்கே எடுத்துக்கிட்டா அதெல்லாம் நான் அந்த கணக்கெலாம் நான் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் இந்திக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம மாவட்டம் இருக்கிறதுனால சொல்கிறேன், ஓட்டு போடுறதுக்கு எவனாவது வந்தா வெள்ளை வெளியேறு சப்ப மூக்கோட வந்தா நிறுத்தவன. நீ எப்படா பிறந்த இந்த ஊர்லன்னு கேள். ஓட்டு உரிமை தந்திருக்கான் அவனுக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கான். அவனுக்கு ஓட்டு உரிமை தந்திருக்க. ஆனால் நம்ம ஆளுங்க இந்த திருப்பூரில் வேலை செய்கிறவன், திருநெல்வேலிக்காரன், கோயம்புத்தூர்காரன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீ அங்கே போய் பார், தேர்தல் அன்னைக்கு எல்லாம் லீவை போட்டு போவாங்க. எங்கடா ஊரில் போய் ஓட்டு போடணும்னு. அவன் ஊருக்கு போகணும் லோக்கல் ஆள். இவன் நேபாளிலேருந்து வந்தவனுக்கு இங்கே 5 வருஷத்தில் எப்படா ஓட்டு உரிமை? நீ கேளு, நீ தைரியமாக நிறுத்தலாம். நீ பிறந்த இடத்துல போய் போடு ஓட்ட, இங்கே போடாத. ஏன்னா 2 கோடி பேரை இறக்கியிருக்கான். 2 கோடி பேர் இந்த பிரிட்ஜு கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு விளையாட்டுக்கு இல்லை. இந்த டோல்கேட்லாம் நிறுத்தி வச்சுருக்கான். அந்த தாலி பிள்ளைங்களுக்கு முதல்ல தெரியல என்ன, அவனுக்கு எப்படி என்ன தெரியும்? அவன் வந்து மணிப்பூர்லேருந்து வந்திருக்கான். என் வண்டியை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்க சொன்னான், ராதாரவியா நடிகர், அவருக்கு அவர் கட்சி மீட்டிங் போகிற கேன்னு கேட்குறாங்க. அக்கா அவர் போய் பாடுறா, நமக்கு ரோஷம் இல்லைடா, போய் பாரு. இதை நான் போகிறேன், சிறுதிக்கு போகிறேன் மகாராஷ்டிராவில். அங்கே பாரு, எல்லாமே மராட்டி தெரிந்தவன் மட்டும் தாண்டா உட்காந்துருக்கான் டோல்கேட்டில். இங்கே தமிழ் தெரிந்தவன் தாண்டா உட்காரணும். எதுக்கு சொல்கிறேன்னா போய் பாரு, சண்டிகரில் போய் பாரு, டோல்கேட்டில் அந்த சர்தார்ஜி தாண்டா உட்காந்துருக்கான். அங்கே வேலை செய்கிறவங்க பூரா சர்தார்ஜி தான் பஞ்சாபில். ஏண்டா நம்ம மட்டும் மானங்கட்ட பயிலுக எவனோ ஒருத்தன் நேபாளிலேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து வந்திருப்பான், அவனுக்கு உட்காந்து வேலை போடலாமாடா? தரக்கூடாது. நம்ம தமிழர்கள் தான் வரணும்னா இவன் முதல்ல எங்கே வந்தான்? வடநாட்டுக்காரன் எங்கடா வந்தான்? முதல்ல குர்காவா வந்தான். உள்ள வீடை பார்த்துக்கிற வாட்ச்மேன் நாய் அங்கேருந்து மொள்ளமாக உள்ள வந்து 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 இப்போ நமக்கு ஓனராக நிற்கிறான்டா. நம்ம வாட்ச்மேன் ஆகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். தெரிஞ்சுக்க, எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் நடுவில் ஏந்திரிக்காத மொத்தமாக கேட்டுக்க கதைன்னு சொல்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட கட்சி ஆயிடுச்சுடா. இப்போ என் சகோதரன் கமலஹாசன் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம நண்பர் ரஜினிகாந்த் தெரிஞ்சு போச்சு இதில் ஒன்றும் வேவாதரான்னு. இது ரொம்ப கஷ்டம். இது 6 தொகுதியாமே ஒரு எம்பிக்கு. சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், நான் சட்டமன்ற தேர்தலுக்கு வரேன், இப்போ வேணாம். அவருக்கு கரெக்டாக தெரியும் சட்டமன்ற தேர்தல் வந்தால் முதலமைச்சர் ஆகிடுவார்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொல்கிறார், அவரை பற்றி நான் பேசக்கூடாது. நல்ல மனுஷன். நம்ம இவர் இருக்கார் கமலஹாசன், மேதாவி. அவர் வந்து அரிஸ்டாட்டிலே கரைச்சி குடித்தவர். அவர் பல அறிவாளிகளை கரைச்சி குடித்தவர். அவர் இதான் முதல் முறையாக ஒரு கட்சியில் நான் பார்க்க, என் வயசுக்கு ஒருவேளை நான் அந்த அளவுக்கு அறிவாளி இல்லை. இந்த தேர்தல் நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்ம் தர்றது தலைமை கழகத்திலையும் தரப்படும், பொள்ளாச்சியிலையும் தரப்படும். என்னடா ஆச்சரியமாச்சு, 2 இடத்துல தராங்கடா. அது அவர் தர்றது நேராகவும் தர மாட்டாரு. இப்படி பார்த்துட்டு அப்புறம் எப்படி அது சரி நீ வாங்கிக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவர் சொல்லியிருக்காரு எம்பியில் 40 தொகுதியிலையும் நிற்போம். அவர் சாயம் வெளுத்துறோம், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்டா யாருமே சேர தயாராக இல்லை. அவர் சொல்கிறாரு திமுக என்பது, ஏன் நீங்கள் திமுக சேர மாட்டீங்க? திமுக என்பது ஊழல் மூட்டை, நான் சேர தயாராக இல்லை. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதான் நான் நினச்சிக்கிட்டேன், என்ன அறிவாளிப்பார். ஏன்னா இவர் வந்து அப்படியே உத்தம புருஷனாகவே வாழ்ந்தவர்.
ஒரு சின்ன தப்பு கூட சொல்ல முடியாது, ஒரு ஊழல் சொல்ல முடியாது அவர் மேலே. அவர் எல்லா பணமுமே ஒயிட்டில் தான் வாங்குவார், பிளாக்கில் வாங்கவே மாட்டார். அது ஊழல் செய்யாதது. சும்மா நம்பி வந்த 4 பேரையே துரத்தி விட்டார். சரி, அதை விட அதை அப்புறமா பார்த்துக்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ பேசுறது யோகிதை இல்லாதவெல்லாம் பேசுகிறான்டா. நான் சகோதரர் கமலஹாசன் நல்ல நடிகன், அதை நான் ஒத்துக்கிறேன். அதில் இருந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். நான் நடிகர் திலகத்துக்கு பிறகு நான் ரொம்ப பாராட்டுற ஒரு அற்புதமான நடிகர்னா கமலஹாசன் தான். நான் சினிமாக்காரப்பேன், அதனால தான் சொல்கிறேன். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டார், அதில் ஒரு சின்னம், அதில் 3 கை வெளியே தெரிஞ்சு 3 கை உள்ளே போயிடுச்சு. சரி, அதை விட நமக்கே அதெல்லாம் சொன்னால் ஏதோ தப்பாக சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. இல்லை உள்ளனா இந்த கைக்கு உள்ளே போயிடுச்சு, அதுக்காக சொல்கிறேன். அவர் ஒரு கட்சி, ஆளாளுக்கு ஒரு கட்சி தான். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. என்னன்னு கேட்டேன். சரத்குமார் சார் நம்பர் தெரியுமா? ஏங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் கூட்டணி வைக்கணும். சரி, 350 இது ஒரு 350 சேரும் போல இருக்குது. மொத்தம் 400 பேர் தானே, சேர்த்துட்டு போ. அதில் 40 பேர் நின்றுட்டாங்கன்னா என்ன செய்யுது? மீதி பேர் அவர் என்ன தனியாக நிற்பேன்னு சொல்கிறார். தனியாக தான்டா எல்லாருமே நிற்கணும். யாராக இருந்தாலும் இப்போ நம்ம கூட்டணி சேர்ந்துருக்கும் பாரு, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நிற்க முடியாது ஒரே இடத்துல. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஆள் தான் நிற்கணும். தனியாக தான்ப்பா நிற்கணும். அது ஏன் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? அப்படி நான் தனியாக தான் நிற்பேன். பக்குன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ துணிச்சல் பாடுறான். அதெல்லாம் ஒவ்வொருத்தங்க கட்சி ஆரம்பிச்சு, எந்த கட்சி எந்த கொடினும் தெரியல. சினிமாவில் அன்றைக்கி முந்தா நேற்று ஒரு அரசியல்வாதி வேஷம். ஆனால் என்ன கலர்னு போடலாம், சும்மா ஒரு அரசியல்வாதி மாதிரி. நான் சொன்னேன், எனக்கு தெரிலடா, ஏகப்பட்ட கலர் இருக்குது, எப்படி போட போகிறேன்னு தெரில. ஒன்று செய், 12 கலர் 7 கலரையும் ஒன்றா போட்டுடுறா, அப்படி கொடி கிடையாதுடான்னு சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏகப்பட்ட கட்சிடா. அதுதான் நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா உமராக இருக்காரு, அதால் அறிவாளிடா. 1947 நாடகத்திலே சொல்கிறார். அப்பவே எப்படி இதெல்லாம் கணிச்சிருக்கான்னு தெரியல. அதாவது ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம், பிளகாட்ஸ், ஏண்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்போ சொல்லியிருக்காரு. இப்போ செய்கிறாங்கடா எல்லாரும், ஏகப்பட்ட கட்சிடா. இப்போ கூட நான் கோத்தகிரியில் என் வீடு இருக்குது, அங்கே போயிருந்தேன். அப்போ அங்கே ஒருத்தர் பேசும்போது, ஏன்னா இந்த தேர்தலில் ஓட்டு போட்டால் எடப்பாடியெல்லாம் போயிடுவாங்கல்ல சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், இது பாராளுமன்றம் அடிக்கிற ஒரு கருமம், ஓட்டு போட்டு இவங்களை துரத்துனா போதும்னே. ஜனங்க அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்காண்டி கண்ணே, பாவம். அவர் எடப்பாடி நான் தான் சொன்னதே, அவங்க இன்னும் 2 வருஷம் முதலமைச்சர். ஏன்னா என்னமோ ஒரு சின்ன ஒரு 2000 கோடி திருடணுன்னு இருக்குது போல இருக்குது பிளானு. அதை விட்டுற வேண்டியது தானே. அதை விடாமல் நம்ம போட்டு நெரிக்கிறோம். சொன்ன மாதிரி மாவட்டம் சொன்ன மாதிரி எம்பி தேர்தல் முடிஞ்சா இப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன். ஏன்னா இவன் சட்டமன்ற தேர்தல் இல்லையே, இவன் எப்படி சொல்கிறான் எடப்பாடி போயிடுவார்னு. நல்லா கரெக்டாக இருந்தது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம வெற்றியான உடனே முதல்ல கவர்னருக்கு வெடி. ஏன்னா அவர் தான் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு அடியாளாக இருக்கார். அவரே போய் எல்லா சாக்கடை எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செய்கிறாரு, கவுன்சில் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறாரு. அதனால் அவருக்கு முதல்ல வெடி வச்சுட்டா அடுத்தது இவங்களுக்கு வெடி. நான் இப்போ சொல்கிறேன், ஜனங்க நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க எல்லாரும். உதயசூரியன் சின்னம் யாருக்கும் பழக்கம் இல்லாத சின்னம் கிடையாது. காலையில் ஏந்திரிச்சாலே உதயசூரியன் மேலே தான் இந்த கண்ணை திறந்து ஆகணும். அதற்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவு செய்து அவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ராமதாஸ் ஐயா ஒரு பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க ஒன்றா இருக்காங்கடா. இப்போ வேறு சகோதரர் விஜயகாந்த் எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க 2 பேருமே ஒருத்தங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்டால் இவருடைய 4 தொகுதியில் பாமக ஓட்டு போடாது, அவனுடைய 7 தொகுதியில் விஜயகாந்த் கட்சி ஓட்டு போட மாட்டான். எழுதி கொடுக்குறேன் நான். அதாவது அந்த சகோதரி திருமதி பிரேமலதா பேசும்போது நான் சந்தோஷப்பட்டேன். 37 எம்பி போனாங்களே, ஏடா அப்படி சொல்லலை, அது மாதிரி சொன்னாங்க. 37 எம்பி போனாங்களே, என்ன செஞ்சாங்க? அதெல்லாம் கேட்டுட்டு இவர் சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் 4 தொகுதி கொடுக்குறோம் சேருங்க. எவ்வளோ மனம் கேட்டவங்கடா. இது அன்புமணி ராமதாஸ் சொன்னார் இல்லை, நம்மளை நான் நினைச்ச சேர மாட்டாங்க போல இருக்கு. இந்த அம்மா டப்புன்னு அடிச்சிருச்சு.
37 எம்பி அதிமுக ஜெயிச்சு என்னடா செய்வாங்க கேட்டால் அம்மா ஆட்சி அமைக்கிறோம், அம்மா ஆட்சி அமைக்கிறோம். அம்மா சொன்னாங்கடா, சவால் விட்டாங்க, இனிமேல் பிஜேபியோட ஒட்டு உறவு கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? என்னடா அம்மா ஆட்சி அமைக்கிறோம், நாங்களும் அங்கே இருந்து வந்தாண்டா, எனக்கு தெரியாதா? அதோட சொன்னாங்க. என் கண் எதிர்க்க நான் சொல்கிறேன், நான் விஜயகாந்த் கட்சியோட சேர்ந்தது தப்பு தான், அவர் இனிமேல் தேர மாட்டாருன்னு சொன்னாங்க. அதான் தப்பு சொல்லிட்டாங்க, அவர் தேர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி நமக்கு என்ன இருப்பா, நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதெல்லாம் மறந்துட்டு எப்படிடா சேர்ந்தீங்க? ராம்தாஸ் சொத்துக்கு உள்ள தைரியம் இருந்தால் அந்த அம்மா என்னை உள்ளத்துக்கு வைக்கணும், நான் உள்ளத்துக்கு வச்சாச்சுடா. மோடி ஐயா இன்னைக்கு சொல்கிறாரு எங்கள் அந்த மீட்டிங்கில், ஆங்கிலத்தில் சொல்கிறார், ஆங்கிலத்திலுமே ஹிந்திலேயே என்ன அளவுலேயே சொல்கிறார். அவர் சொல்கிறார், அது பக்கத்தில் அந்த மொழிபெயர்ப்பாளன் இந்த ராஜா அவன் ஒருத்தன், இவர் சொல்கிறார், டிஎம்கே உங்களுக்கு தெரியணும், உங்களை கவுத்த கட்சி தான் காங்கிரஸ், அது கூட கூட்டணியான்னு கேட்குறாரு. இப்போ நான் கேட்குறேன், ஏடிஎம்கே யார் தெரியுமா? அந்த அம்மா ஒரு சீட்டில் கவுத்ததா வாஜ்பாய், பிஜேபி ஆட்சி. நீ ஏன்டா கூட்டணி இருக்க? ஏடா உங்களுக்கு தித்திக்கலாம், எங்களுக்கு தித்திக்க கூடாதா? என்னடா கதை விடுறீங்க? ஏடா சத்தியசீலங்க மாதிரி பேசுகிறேன். இது பாருங்க, உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன் நான், இந்த பொள்ளாச்சியில் பாவம் ஏகப்பட்ட பொம்பளைகளை கருத்துருக்கான், அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. காவல்துறை ஆப்ட்ரோசரோட சுத்திக்கிட்டு இருந்த காவல்துறை, ஆப்ட்ரோசர் தான் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க காவல்துறை. இந்த ஐயம்பேட்டையில் 2 பயலுங்க இந்த பீட்டில் நின்று பீன்னு ஊதிட்டு இருந்தான். நம்ம ஒரு போலீஸ்கார சகோதரன், அண்ணா உட்கார, அண்ணா சகோதரா உட்கார், கொஞ்ச நேரம் உட்கார், ஒன்றும் ஆகிடாது விடு, எதுக்கு நீ போய் வீட்டில் போய் பாப்புலேஷன் அதிகப்படுத்தாத, உட்கார். அப்படி நீ எலெக்ஷன் வரதுக்குள்ளே ஒரு ஓட்டை கொண்டாந்துருவேன். ஆனால் இவருக்கு ஓட்டு வேணும்னா எங்கேயா போவார் மாவட்டம். நான் உனக்கு சொன்னேனே, நான் ரொம்ப மோசமானப்ப, நீ நம்மால் தான், நீ உட்காருக்கண்ணே. இந்த மாதிரி ஆளெல்லாம் உங்களெல்லாம் வந்து இந்த தேர்தல் பணிக்குழுன்னு போட்டாங்கன்னா 1 மணி நேரம் உட்காருவீங்க, உள்ள இடுப்பு வலிக்கும், ஏந்திரிப்ப மாற்றி குத்திட்டு போயிடுவான் அவன். காலையில் பொண்ணு சாயந்தரம் வரைக்கும் உட்காரு, அது உன் வேலை. கத்தி பேசுறது ஏன் வேலை? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பிரித்து கொடுத்துருக்காங்க. நீ உட்காராம உன்னை நம்பி தான் நான் வரேன். உனக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக வந்துருச்சுன்னு போகிற, நானும் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துருச்சுன்னு போனால் நீ ஒத்துக்குவியா? யாரும் அவன் கூப்பிட்டு வந்தா அவனு கேட்க மாட்டேன். நீ என்ன அதுதான் நான் திருப்பி கேட்குறேன். உட்கார, சேர் போட்டு மீட்டிங் நடத்துகிறான், குண்டி வலிக்குதா உனக்கு? திராவிடம்லாம் எப்படி வளர்ந்து கேளு, அவங்க அப்பாவை கேளு, மாவட்டம் இருக்கார் அவங்க அப்பா எல்லாம் நீ கேட்டிருக்கணும். தரையில் உட்காந்து சும்மா துண்டில் கலெக்ஷன் பண்ணி நடந்ததுடா திராவிடம். இப்போல்லாம் சேர் போட்டு இவ்வளோ லைட்டை போட்டு 10க்கு இவ்வளோ கேமராவை போட்டு நாளைக்கு இந்த செய்தி வந்துடும். இப்போவே பேசிக்கிட்டு இருக்கும், நார்வேல கேட்குது. அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்ததுனால 10 நிமிஷத்துக்கு மேலே உனக்கு உட்கார முடியல. நிலம் ஏன்ச்சா என்ன ஆகிடும்னா, நம்ம ஆளுங்க குறைஞ்சிட்டிங்கன்னா யார்கிட்ட சொல்கிறது நான் விஷயத்த? நான் சொல்கிற விஷயத்தை நீ போய் ஊர் புற சொல்ல வேணாம், ஓட்டு வாங்க வேணாம். அதுக்காக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, வீட்டுக்குள்ளே போய் வசதியாக படுக்கணும்னா நீ மொத்தமாக கேட்டுட்டு போ. நிறைய கதை இருக்கு என்கிட்ட. நீ பாட்டு பாதியில் போகணுன்னு வச்சுக்க, வீட்டில் கேட்பாங்க, என்ன அவன்கிட்ட கேட்கலையா ராதாரவி மீட்டிங்? இல்லைம்மா போய் வெளியே போய் படுன்னு சொல்லிடுவான். நீ போய் கதவை தட்டும் போது ராதாரவி முழுசாக பேசிட்டு போயிட்டாருமா, கதை சொன்னார் பாருன்னு என் கதையை ஒன்று விட்டேன்டா. வாயா உள்ள வாயா, இல்லை இல்லை உள்ளே வந்து படுத்துக்க, சாப்பிட்டுக்க, படுத்துக்க. அதுக்காக சொல்கிறேன், நீ நல்லதுக்காக சொல்கிறேன். என்ன உங்களுக்கு என்ன ஒரு என்ன ராக்கெட் விடுற ஒரு பிரச்சனையா? ஒரு மாதம் உட்கார். எனக்கு சினிமா இந்த மாதிரி இப்போ முடிச்சுட்டு மாவட்டத்திட்ட சொன்னேன், 9:30 மணிக்கு நீங்கள் முடிக்கணும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷங்க. முடிக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார், 11 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்க இருக்கிற பின்னிஸில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, போய் உட்காடுறாங்க. போய் அவங்ககிட்ட நான் கூலிக்காரன், இங்கே வந்தால் கட்சியை பற்றி பேச வந்தவன். அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து நிற்கிறோம் இங்கே. என்ன போய் 2 கோடி ரூபாயில் வியாபாரமாக பண்ண போகிற? ஒரு மாதம் என்கிட்ட இருக்குது, வண்டியிலே நல்லா வச்சுருக்கேன். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வசதியாக இருக்கேன். நான் கத்துறது பூரா எனக்கு நீ ஓட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி,
நான் வசதியாக இருப்பேன், சினிமா ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பேன். அங்கே பொம்பளை கெடுக்கிற மாதிரி கெடுப்பேன், நீ கத்துக்கிற மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னை ஏமாத்திருக்கேன். இதை பார்த்து ஏமாறாதன்னு சொல்றதுக்காக சொல்றேன். அதுக்காக சொல்றேன். அரசியல் கரைச்சு குடிச்ச குடும்பம்டா கலைஞர் குடும்பம். அவர் முதலமைச்சராக வந்தால் கரெக்டாக இருக்கும். அவர் நம்ம தளபதியார் வந்தார்னா அவருக்கு தெரியும் எது எது என்ன. ஏன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு, எல்லா பதவிகளையும் இருந்திருக்காரா. அவர் கலைஞர் மகன் ஒன்று பிறந்தவொன்னே தலைவராக வரல, 50 வருஷம் அடிபட்டு வந்தபடி தான். அன்னைக்கு அவர் பேசும்போது பார்த்தா கன்றாவே போச்சு. கலைஞர் டிவியில் இந்த மிசாலை உள்ள வச்சு எப்படி கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லும் போது நமக்கே அப்படியே கவலையாக இருந்ததுடா. எதுக்குடா அவ்வளோ வசதியாக இருக்கிறவன் நீ ஏன் வருத்தப்படணும்? ஜாலியாக இது. ஆனாப்பட்ட டீ கடையிலேருந்து வந்தவங்களாம் எவ்வளோ வசதியாக இருக்காங்க. இல்லை இல்லை, நான் யாரை சொல்கிறேன்னு நீ நினைக்கிறேன்? ரெண்டு இருக்கியா? யாரை சொல்கிறேன் அதை சொல்லு. ஏன்னா இல்லை இல்லை, ஸ்டேட்டில் ஒன்று இருக்குது, சென்ட்ரலில் ஒன்று இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். போய் பாரு, யார் போனாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேறாரு முதலமைச்சர், இது பிரதம மந்திரி. ஆனால் ஓபிஎஸ்னு போனால் உடனே கொடுக்குறாரு. ஏன்? ஒரே ஜாதிகாரங்க உட்காந்து அவங்க வேறு ஒன்றும் பேச போகிறதில்ல. நாட்டு பிரச்சனையை பற்றி கவலையே இல்லை. காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன, நீ கார்பன் அந்த திட்டத்தை கொண்டாந்தா என்ன, கொண்டாடலன்னா என்ன, ஸ்டெர்லைட்டில் செத்தா என்ன, சாவலன்னா என்ன, அந்த புயலில் வந்து கடலூரில் செத்தா என்ன, உயிரோட இருந்தால் என்ன, அதை பற்றிலாம் இல்லை. அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்புறம் உங்கள் ஊரில் எப்படி எடை கட்டி விற்பீங்களா இல்லை எடை கட்டாமல் கொடுப்பீங்களா? நாங்கள்லாம் வந்து 4 ஆற்றுக்கு தூள் மாற்றுவோம், நீங்கள் எப்படி தூள் மாற்றுவீங்க உங்கள் ஊரில்? இதை பற்றி தானடா பேசியிருப்பீங்க. என்ன நாட்டு பிரச்சனை உங்களுக்கு? அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து சொல்லுங்க, பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறி தானே ஆகணும், வந்து தானே ஆகணும் தேர்தல். இது உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. படித்தவன் படிக்காதவன் விவசாயி யாராக இருந்தாலும் சரி, வியாபாரியிலேருந்து சொல்கிறேன், எல்லாரும் ஒரே தம்ம நின்று உதயசூரியனில் போடு. 40க்கு 40 நம்ம தான். நான் கூட முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், 40ல் எப்படி ஒரு 35 வந்துருமா சொன்னேன். ஏன் நம்ம 35 சொல்லணும்? அதால் நாடு நமது, நம்ம ஊர்ரா இது, நம்ம மொழி தெரிஞ்சவன் தானே இங்கே உட்காந்துருக்கேன். இல்லை நம்ம தாண்டா 40க்கு 40ன்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். ஏன் நான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு இல்லை. இப்போ தமிழிசைமா சொல்லுது, அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஏன் இந்தியை கொண்டாந்தா என்ன? நான் இப்போ கூட சொல்கிறேன், வேணாம், நான் இந்தியை கொண்டா ஏதாவது செய். ஆனால் நீ தேர்தலில் இந்தியில் பேசி தான் ஓட்டு கேட்கணும். இந்த தொகுதியிலெல்லாம் நீ ஹிந்தி தான் பேசணும், நீ தமிழில் பேசவே கூடாது. நீ ஹிந்தியில் பேசி எது புரிஞ்சதோ அதை புரிஞ்சவனுக்கு ஓட்டு போடுவான், வாங்கிட்டு போ. ஏற்கனவே நீ 1200 டெபிசிட்டில் இருக்க, கீழே போயிட்ட. வேணான்னு சொல்கிறவனுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை. நோட்டால் குத்துறவனே அதிகமாக குத்திருக்கான் உன்னை விட. தேசிய கட்சி பேர் உடனே நீ செஞ்சிய அது செஞ்சுது. முதல்ல ஒன்றுத்தோட அப்புறம் என்கிட்ட வா. நான் சொன்னேன், எதுக்கு சொல்கிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன ஒன்றுனா ஓட்டு போடும் போது பிங் அமுத்துறோம்னா லைட் எரிதா பாரு, நம்மதில் விட்டுட்டு வந்தேன் அது வேற எங்கேயோ எரியுதுன்னு சொல்ல நடந்திருக்கு. நான் சொல்லலை. இந்த சப்பமுக்குக்காரன் மணிப்பூர், ஜெய்ப்பூர், நேபாள் அங்கங்கேருந்து வந்தவனை பிடி வந்தான்னா அது ஒன்று. 2வது, இதுக்காக ஒன்றும் இல்லை. இப்போ கூட வரும்போது சொன்னாங்க, பார்த்து பேசுங்க, ஏன்னா எது பேசுனாலும் கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அடப்போட இங்கே இருக்கிறது போல் புழல் பெட்டராக இருக்குடா. உண்மையிலே சொல்கிறேன், இங்கே பார்க்கறதுக்கு கச்ச 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 அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லைடா. அந்த நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைடா. போலீஸ் சொல்கிறாரு, ஒருத்தர் காவலுக்கு நிற்கிறவர் சொல்கிறாரு, ரவி சார் கொஞ்சம் வண்டி எடுத்துங்க சார். ஏர்போர்ட்டில் முந்தானத்து ஹைதராபாத் போகும்போது ஏங்கன்னு கேட்டேன். எடப்பாடி வர்றாரு சார். ஏன் எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்ல மாட்டியா? நான் கேட்டேன். என்னங்க எடப்பாடி தாஸ் விடுங்க சார் அப்படி சொன்னார். போலீஸில் நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல,
நல்லவன் தான் போலீஸ். அதனால தானே நீங்கள் வந்து ஆஃப் ட்ரௌசரை போட்டிருந்தீங்க. ஐயம்பேட்டை சொன்னனே விட்டுட்டேன்னு நினைக்காத. சின்ன பசங்க 2 பேர் டப்புன்னு வந்து இந்த கஞ்சி போட்டு வெறப்பாக இருக்கும் அந்த ட்ரௌசரு, அதில் அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு போயிட்டான் ஒருத்தன். குனிஞ்சு பார்த்தோன்னே போலீஸில், ஏய் என்ன திமுற கொண்டு அப்படி என்ன குனிஞ்சு பார்த்து போகிற அவளை, அண்ணா பையனை காணான்னு தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறான் அவன். அப்போ பையனை காணான்னு தேடிட்டு இருந்தேன்னா அவ்வளோ பெரிய ட்ரௌசர் அது, அவ்வளோ அசிங்கமான இருந்தவங்க, வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க போலீஸ்காரங்க. அதை அவர்கள் மானத்தை காக்க ஃபுல் பேண்ட் போடணும்னு சட்டம் கொண்டு வந்தது கலைஞர். அப்படி போலீஸ் தலை நிமிர்ந்து நின்னாங்கடா கலைஞர் இருக்கும்போது. பொள்ளாச்சியில் மானங்கட்ட தினமா ஆயிடுச்சுடா. ட்ரௌசர் இல்லாமல் இருக்காங்கடா போலீஸ்காரங்க. செஞ்சவனை இல்லைன்னு சொல்றாங்க. போய் பாரு, எத்தியோப்பியால 2 பேர் 6 பேரை தான் கெடுத்திருக்கான். 2 பேர் 6 பேரை கெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் உறுப்பை டேபிளில் வச்சு ஒரே நட்டுன்னு போட்டான். முடிஞ்சது கதை. அது மாதிரி இல்லடா முடிக்கணும். போய் அவன்கிட்ட நீங்கள் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் சொல்லுமாடா உங்களை என்னென்ன செய்தார்கள், துணியெல்லாம் நீக்கினார்களா, பிறகு வேற என்னென்ன செய்தார்கள், எத்தனை பைசா, இதெல்லாம் கேட்கலாமா ஐயா? அது சொல்லணுன்னு இவர்களுக்கு தெரியவில்லை, அதனால் இப்படி சொல்கிறார். எழுதுறான்டா ரிப்போர்ட். பேர் சொல்லி ஆளை காமிச்சு கூட இன்னும் ஆக்ஷன் எடுக்க யோசிக்கிறான்னா அப்பேற்பட்ட கேவலமான நாடுறா தமிழ்நாடு. நோ அட்மினிஸ்ட்ரேஷன். புடிச்சு உள்ள போடு இம்மிடியட்டா. என்ன இவனுக்கு போயிட்டு ஒரு சலுகை இருப்பாரோ ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறோம். காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நான் வரும்போது பல காவல்துறையினர்லாம் அங்கெல்லாம் பார்த்தேன். எப்படி பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடியே ரவின வணக்கம்னு சொன்னாங்க. அப்பவே தெரியும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. அவங்க தான் நமக்கு ஜோசியக்காரங்க. அந்த நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு அப்படி செஞ்சாங்க, டிக்கெட் வாங்கிட்டோம், கொடி ஏற்றிட்டோன்டான்னு. அவங்க பார்த்து அப்படி திரும்பினாங்கன்னா நம்ம கடையில் இந்த ஏரியா நமக்கு இல்லை அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு யாரும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. திமுக தான் இந்த எம்பி தேர்தலில் வெற்றி பெற போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால சொல்கிறேன். இப்போ கூட பாவம் நம்ம சகோதரர் ஆனால் ஏசி சண்முகனனுக்கெல்லாம் அவங்களை போய் திருப்பி வேலூரில் நிற்க வச்சுருக்காங்க. நல்ல மனுஷன்தான், பணம் இருக்குது, வசதி இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. இப்போ நம்ம இவர் ஐசரி கணேஷ் வந்து நிற்கிறாரா தேர்தலில், புத்திசாலி, பணத்தை வச்சு படம் எடுக்கணும், அப்படி ஜாலியாக போயிட்டார். நீ அது மாதிரி போகாமல் நீ ஏன் இந்த தேர்தலில் இல்லை வெத்தலைபா கடைக்கார மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்தால் எப்படிறான் நாடு? கொஞ்சமாவது ஜெனுவினிட்டி வேணாமா எல்லாருக்கும்? இப்போ நம்ம திருமாவளவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு போராளிடா, தெரியுதுடா. பார்த்தா திருமாவளவனை பார்த்தா தெரியலையே, போராட்டம் பண்ண ஒரு தகுதி உள்ளவன்டா. அண்ணன் வைகோ வந்தாருன்னா போராடக்கூடியவர், பேசக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்ரா. இது மாதிரி எல்லாரையும் நம்ம வச்சுருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து தமிழ் மக்களாகிய நீங்கள் வீட்டில் போய் சொல்லி எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னா உதயசூரியன் தான் வெற்றி பெற வேண்டும், நம்ம தளபதியார் வந்து முதலமைச்சராக வர்றோம் அப்படின்னு நினைச்ச போடுங்க. இப்ப என்ன ஒண்ணு நான் சொன்னதை மனசுல வச்சுக்கங்க. 2 விஷயம். ஓட்டு போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இரு, லைட் எரியுதான்னு. லைட் எரிஞ்சோன்னு வெளியே வா. அதெல்லாம் சும்மா சால்ஜாப் சொல்றாங்க. வடநாட்டிலலாம் நிறைய இடத்துல அமுத்தினது ஒரு இடம், ஓட்டு விழுந்தது வேற ஒரு இடமா. நான் சொல்லலை, ரெக்கார்டே இருக்கு. அதனால சொல்றேன். ஏன்னா நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கான். என்ன செய்கிறது, என்ன செய்ய குழம்பாத. அதான் எங்கள் அப்பா நல்லவன் வாழ்வானில் சொல்லுவார், எம்ஜிஆரை ஏற்றி இவர் தேர்தலில் நிற்பார், அவர் ஜெயிச்சிருவார், இவர் தோற்றுருவார். எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார், எங்கள் அப்பா தோற்றுருவார். ஆனால் 2 பேரையும் தூக்கிட்டு ஆடிக்கிட்டே போவானுங்க, ஜெய் ஜெய் ஜெயின்னு. அப்போ எங்கள் அப்பா கேட்பார், ஏண்டா யாரா ஜெயிச்சா யாரா தோத்தான்னு? அவர் ஜெயிச்சுட்டாருங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. அடப்பாவிகளா, ஏடா அவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னடா நாட்டு மக்கள்?
இது மாதிரி பல தடவை சொல்லியாச்சு மக்களுக்கு, இன்னும் அப்படியே தான் இருக்கான். மாறணும். நீங்க மொழி, எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுகிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்க, நம்ம மொழிடா. இந்த பார், நான் எல்லா மொழியுமே இனிப்பானது, ஆனால் திணிக்க கூடாது. நான் வந்து இந்தி ஒழிக ஓடிப்போலாம் சொல்ல மாட்டேன். நீ திணிச்சா ஒழிகன்னு தான் சொல்லுவேன். எல்லா பாஷையும் கற்றுக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு முதலிடம் கொடுத்து தமிழைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோண்டா. டேய், நான் தெலுங்குக்காரன், நானே சொல்றேன் தமிழப்படுறான்னு புரிஞ்சுக்க வேணாம். எனக்கு சோறு போட்டது நீடா, என்ன இது இந்த மேடையில் நிற்க வச்சது நீ. வேற எங்க நம்ம வந்துட்டோம்? திராவிடம் சத்தம் கொடுத்தா இங்க நிக்கிறோம். பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். என்ன ராதா ரவி இப்படி பேசுறாரு என்னன்னு, அதெல்லாம் என்னை பத்தி நீ என்ன வேணாலும் தப்பா பேசிக்க. என்னை பற்றி பேசாதவன் எவனாவது இருக்கானா? நேற்று முளைச்ச பொம்பளையெல்லாம் பேசுது என்ன, ராதாரு அப்படி இப்படின்னு. ஏமா படத்தில் கொடுக்குற வேஷம் எனக்கு நான் என்ன செய்கிறது? மினிமம் 2 பொம்பளை கொடுக்குறான். அதுக்காக தான் கடைசியில் உதவ வாங்குறேன்ல, அதோட விட்டுடு. அது இப்போ 65 ஆயிடுச்சு. இப்போ போய் வந்து இல்லை இந்த படிக்கட்டு ஏற முட்டி வலிக்குது. கொஞ்சம் நஞ்சமாக இருந்தார், எவ்வளோ ஓடுறது ஆடுறது அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, முட்டி தேஞ்சு போய் கிடக்குது. அதனால் நீ இப்போ வந்து பழி போடுவதற்கு சொல்லக்கூடாது. ஏதோ மரியாதை எல்லாம் பேசுகிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, இவர் என்ன பேசுகிறாருன்னு. நம்ம சகோதரி இருக்காங்களே விஜயகாந்த், அவங்களுடைய மனைவி, அவங்க பிரேமலதா பேசும்போது நானே மிரண்டேன். நான் என்ன தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்பா வீராங்கனைடா, தனியாக நிற்கிறேன்னு சொல்லுது. மொல்லமாக சரத்குமார்கிட்ட சொல்லி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம இந்த ட்ரெயினில் ஏற முடியாது, இங்கே இடம் இல்லை. மெயின் பார்ட்டிங்களுக்கே இடம் இல்லை, சைடு பார்ட்டிங்களுக்கு எப்படி இடம் கொடுப்பாங்க? நான் உடனே சொன்னேன், அங்கே போய் சேர்த்துடலான்னு பார்த்தேன். போய் சேர்த்துக்கியான்னு. ஆனால் இந்த அம்மா சொன்னது அவ்வளோ வீரமாக இருந்தது. அப்போ தான் நான் ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய ரவுடி ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு, ஏய் உனக்கெல்லாம் சொல்கிறேன், எவனாவது எழுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தீங்க, ஏந்திரிச்சேன் தொலைச்சி போடுவோம் உங்களை. நான் ஏஞ்சி வந்தேன்னா முடிஞ்சது கதை. நான் நம்பிட்டு இருந்தேன், ஒருவேளை ஏந்திரிச்சா முடிச்சுடுவார் போல. அப்புறம் சொன்னேன், ஆனாலும் ஏந்திரிக்க முடியாதுங்க, அதனால தாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சுடா அந்த அம்மா சகோதரி. நான் தனியாக அனுப்பேன், அடுத்த வாட்டி சொன்னேன் நம்ப மாட்டேமே, நான் தனியாக அனுப்பேன்னு சொன்னேன். அதனால சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து 6 அறிவு நமக்கு. நம்ம என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா சாப்பிட்றோம், நல்ல சோறு சாப்பிட்றோம். 6 அறிவு நமக்கு. நம்ம தமிழை அழிக்கிறான். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. ரயில்வேல போய் பாரு, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இதெல்லாம் உண்மையா பட்டுக்க. ரயில்வேல போய் பாரு, 99% ஹிந்தி தெரிஞ்சவன். அதில் ஒருத்தன் வடநாட்டுக்காரன் எக்ஸாம் எழுதுறான், தமிழ் எக்ஸாம். அவனுக்கு மார்க் எவ்வளோ சொல்லு? 100க்கு 100. தாயோட தமிழில் 100க்கு 100 வரவே வராதுடா. எங்கேயாவது ஒரு நொட்டம் இருக்குண்டா. அவனுக்கு 100க்கு 100. நம்ம தமிழ் ஆளுக்கு 20 மார்க்குடா. தெரிஞ்சுக்க. அதாவது இந்த தமிழ்நாட்டில் கேட்கும் போது சொல்லுவான், அவர் தமிழில் மார்க் வாங்கினார், அதனால தான் கொடுத்தோம் சீட்டுன்னு. அங்கே மட்டும் இல்லை, ரயில்வே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்கடா, எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. தயவுசெய்து சொல்லு, கப்பல் துறையில் போய் பாரு, எல்லாம் வடநாட்டுக்காரன் தான், ஹிந்தி பேசுறான். இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை, எதிர்காலம் உன் கையில் இருக்கு. உன் பிள்ளைங்களுக்கு தான் பார்க்கணும். படித்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உன் பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், நீ முடியை எப்படி வேணாலும் வெட்டிக்க, அடையாளம் தெரியாமல் தாடியை வச்சுக்க, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீ போடுற ட்ரௌசர் அப்படியே கீழே இறங்குது, பைக் ஓட்டும் போது பின்னாடி பார்த்தா தெரியுது, அதெல்லாம் நான் கவலைப்படுறதில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து நம்ம இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு வாக்களி. அப்போ அதுக்கு ஓட்டு போடணும்னா அது ஒரே ஆள் யாருன்னா நம்ம உதயசூரியன் சின்னம் தாண்டா. அவங்கள விட யாரா இருக்கா தமிழ் கற்றுக்கிட்டாங்க? தமிழ் கற்றுக்கிட்டவங்க யார் இருக்கா? நம்மளை பற்றி சொல்கிறான், இப்பவும் சொல்கிறான்,
குடும்ப அரசியல் நடத்துகிறார். அவங்க அப்பா இப்படி செஞ்சார், இப்படி இப்படி பண்ணுறாரு, இப்போ வந்து நம்ம தளபதி இப்படி பண்ணுறாருன்னு. ஏடா நீ அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு வரியா? அது குடும்பம் இல்லையா? அவர் குடும்பம் உன் குடும்பம் இல்லையா? இன்னும் அதையாவது சொல்லி தொலை. இல்லை இல்லை அவர் என் குடும்பம் இல்லைன்னு சொல்லு, அதையும் சொல்ல மாட்டேறிய. அப்போ நீங்கள் மட்டும் குடும்பம் சொல்லணும்னா நாங்கள் சொல்லக்கூடாதா? எதுக்கு சொல்கிறேன்னா, அது வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே தான்டா இருப்போம். இந்த திராவிட இயக்கம் இருப்பது வாழை மரம் மர்ற, எவ்வளோ வெட்டினாலும் ஒரு கண்ணு வந்துக்கிட்டே இருக்குண்டா அந்த இடத்துல. தெரிஞ்சுக்க, தயவுசெய்து சொல்கிறேன், பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து மற்ற கட்சியை பற்றிலாம் பயப்படாதீங்க. அவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கத்துவாங்க. அதெல்லாம் ஒரு திமுகவுக்கு அவங்க சவால் விட்டு ஜெயிக்க முடியாது, முடியவே முடியாது. அதெல்லாம் நம்மளும் எல்லாரையும் பார்த்துருக்கோம், எல்லா விதமாகவும் பார்த்துருக்கோம். அப்போ இவன் எப்படி இப்படி கத்துனா, இவன் எப்படி இப்படி டுகால் பாய்ச்சா பண்ணால் நம்மளும் அதெல்லாம் பண்ணுவோம். நமக்கு தெரியாமல் இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்து பழகினவங்க தான். வேறு யாராவது புது ஆளுங்கிட்ட சொன்னால் தான் கரெக்டு. என்னென்னா எனக்கு வேதனை என்னென்னா, அந்த சகோதரர் விஜயகாந்த்லேருந்து எல்லாரையுமே போட்டு கசக்கிறத பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அந்த அந்த சகோதரர் விஜயகாந்த் சிங்கம் மாறுறா, எங்களுடைய கும்பலில் சிங்கம் மாதிரி நிற்பான். இப்போ பாவையா தட்டி விட்டானுங்க, டக்குன்னு தட்டினா நிற்கிறாரு. என்னடா பொம்மை மாதிரி ஆக்கிட்டீங்களாடா, அதை நினச்சி தான் வேதனை. இது என்னடா பழாப்புன கட்சி, இந்த அரசியல் பணம் தானே ஏதாவது கொடுத்துருப்பாங்க. என்ன ஒரு 4 சீட்டுக்கு ஒரு 100 கோடியோ 200 கோடியோ கொடுத்தாங்க. அந்த இளவு பணத்துக்காக வேண்டாம் அப்படி சாவடிக்கணும் ஒரு மனுஷனை அதுக்காக சாவடிக்கிறது. அதுக்காக அமெரிக்காலேருந்து கூப்பிட்டு வந்துட்டிய. நான் யாரையும் கூப்பிட்டு, யார் செஞ்சீங்களோ அந்த அவங்க குற்றம் தானே. இப்போ எப்படி அந்த அம்மாவை கொன்னாங்களோ அவங்க கொன்னவங்களும் குற்றவாளி தான். நான் நன்றியோடு சொல்கிறேன், 4 வருஷம் அந்த அம்மாவோட எம்எல்ஏவாக இருந்ததுனால நான் பேசாமல் இருக்கேன். இல்லை வாயை திறந்தேன்னா அசிங்கப்படுத்தி விடுவேன் நான் எல்லாரும். ஏன் நான் சொல்கிறேன், வேதனையாக இருக்கிறதுடா. அந்த அம்மா நின்ன மௌனம். இப்போ ஹெலிகாப்டரில் நின்றுட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் தளி, இந்த ஹெலிகாப்டர் கீழே தானே படுத்துருப்போம் நம்ம எல்லாம். என்ன ஆட்டம் காட்சி அந்த பொம்பளை. இல்லைங்க வெள்ளம் இந்த பகுதியில் உள்ள அடங்க இருக்கீங்க, அதையா பார்க்க போகிறோம், சும்மா இருக்கியா, பார்த்ததான் எழுதிக்கியா சொல்லிட்டு இவங்க 2 பேரும், அப்பா அந்த அம்மா வரும்போது இவ்வளோ ஆகாயத்துலம்மா வருவாங்க கேட்குறாயா. அவங்க 2 பேரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. அதுக்காக சொல்கிறேன், போய் பார். புயல்னு அடித்த உடனே முதல்ல போய் அங்கே நின்று குறை கேட்டது நம்முடைய தளபதியார் மட்டும் தாண்டா. அவர் குறை கேட்டார், இன்னைக்கு கேட்டார், நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோடனே நிவர்த்தி செய்ய போகிறதும் அவர் தாண்டா. அது மக்களுக்கு தெரியும். படித்த ஸ்டூடெண்ட்ஸில் பின்ன எதுக்கு ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் வந்தோடனே அவனை அழகாக இருக்கிறான் ஆள். மோடி வராரு, கமலஹாசன் வயசாயிடுச்சு, நம்ம கமல் தான், அவர் ஹீரோவாக இருந்தார், நிறைய செஞ்சார், அதனால் சாகசங்கள் செஞ்சார், அப்படி இருப்பாரோன்னு பார்க்க வருவாங்க. மோடி வருது, நிறைய கூட்டம் வருது, எடப்பாடி அண்ணனுக்கு கூட்டம் வருது, காலேஜ்லேருந்து பசங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்குது. அவன் ராகுல் காந்தி பார்த்தா அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கான், சக்கச்சவேல்னு இருக்கான். இந்த நாள் பிரதமர் ஆனால் போய் பேசினா ஒரு மரியாதை இருக்கும். இவன் தாடியை வச்சுக்கிட்டு கேடியை வச்சுக்கிட்டு அதை டேய் 6 லட்சம் ரூபா கோட்டு போடுறதுனால நீ பெரிய ஆளா இல்லை. மோடியை நான் பாராட்டுறது என்னென்ன, இந்தியாவுக்கு வந்தவுடனே டெல்லிக்கு வந்தோடனே முதல் வேலை மேப்பை விரித்து பார்த்து எந்தெந்த ஊர் பார்க்கல டக்குன்னு போயிட்டு வந்துடுவார். இது பார்த்துமா இது பார்த்து அல்லதான் புள்ளி வச்சுக்கிட்டே வரான் அந்த ஆள். அதை தான் கண்டாரே ஒழிய இந்த நாட்டுக்கு, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வராத மனிதன் இப்போ 3 தடவை வரத்துக்கு காரணம் என்ன? இன்னும் தேர்தல் நெருங்க இன்னொரு தடவை வரப்போறாரு, வர விட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே வேவலை, அவருடைய பருப்பு இங்கே வேவலைன்னு தெரியும், அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். அதனால சொல்கிறேன், தயவுசெய்து நம்ம சகோதரர்களுக்கும், என்னுடைய அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், படித்தவன் வியாபாரி எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இந்த துரியோதனம் போரில் பீமனை எதுக்க போகிறான், 2 பேரும் ரொம்ப பலசாலிங்க. அவனை ஜெயிக்கணும்னா அவங்க அம்மா காந்தாரி சொன்னான், நீ பீமனை ஜெயிக்கணும்னா குளிச்சுட்டு அப்படியே துணி இல்லாமல் என்கிட்ட வா, நில்லு, நான் என் கண்ணை அவுக்குறேன். கண்ணை அவுத்து கண்ணில் பார்த்துட்டேன், உன்னை எங்கேயுமே உன்னை கொல்ல முடியாதுடா, அடித்து கொல்ல முடியாது. உடனே அவன் துரியோதனன் என்ன செஞ்சான், சரின்னு குளிச்சுட்டு மொட்டை குண்டியாக வந்தான்.
ஏந்திரிச்சு துணி இல்லை, ஒட்டு துணி இல்லை. அப்போ கிருஷ்ணன் எதிர்க்க வந்தான். டேய் என்ன இப்படி துணி இல்லாமல் போகிற? இல்லை எங்கள் அம்மா சொல்லிச்சு, கண்ணு கட்டியிருக்கான், துணி இல்லாமல் போய் நின்னோம்னா அப்படி அவுத்தோம்னா அப்படியே பலம் வந்துடுமா எனக்கு. தச்சை நீ குழந்தையா இருந்தால் பரவாயில்ல, இப்போ பெருசாகிட்ட, உலக்கே ஆயிட்ட, இப்போ அப்படி போவாத. அப்படி என்ன செய்யலாம்? வாழைத்தண்டில் அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்க. வாழைத்தண்டு எடுத்து இடுப்பில் கட்டினா கம்நாட்டிக்கு தெரிய வேணாம், வந்திருக்கிற கிருஷ்ணன் எதிர்பார்த்தி ஆள்னு தெரிய வேணாம், புரிய வேணாம். இந்த சுதீஷுக்கு புரியாமல் துறமுருகன்ட்டு போய் பேசலாமா? அவர் எதிர்பார்த்தி ஆள் தானே. அங்கே போய் சீட்டு கேட்டால் அவர் சொல்லாமல் என்னடா செய்வார்? சரி, அது அதுக்கப்புறமா வர்றாங்க. ஆனால் இப்படி சொன்னவுடனே கிருஷ்ணன் சொன்னவுடனே இவன் துணியை கட்டிக்கிட்டு நேராக போய் நின்னவுடனே அந்த அம்மா கண்ணை அவுத்துச்சு, மேலேருந்து பார்த்துக்கிட்டே வந்தது. பார்த்தா இடுப்பில் அந்த வாழைத்தண்டு. இதே ஏன்டா கட்டிக்கிட்டு வந்தேன்? இல்லைம்மா கிருஷ்ணன் சொன்னான். அடப்பா, அவன் சொல்ல போய் கேட்கலாமா? போச்சடா, அங்கே ஒன்று அடித்தான்னா நீ செத்து போயிடுவாடான்னு. கரெக்டாக அங்கே போய் சொல்லியாச்சு பீமங்கிட்ட. பீமன் வந்தான், துரியோதனனை கீழே போட்டான், கதையால் ஒரே அடி தொடையில் உயிர் போயிடுச்சுடான், செத்து போயிட்டான். இதைத்தான் சொல்கிறேன், தயவுசெய்து நமக்கு அன்னையாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்கள் நமக்கு ஒரு சகோதரனாக, தாயாக, அவர் சொல்றதை கேட்டு நீ தயவுசெய்து வேறு எவன் சொல்றதை கேட்டு வாழ்த்தண்டை கட்டிடாத, செத்து போடுவ, மாத்தி போடாத. சொல்ல முடியாது, இன்னும் நெருக்கத்தில் என்னென்னாலும் செய்வாங்க. 6000 ரூபாய் திட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தான்? 6000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கொடுப்பானா? பிஜேபிக்காரங்க அறிவாளிடா, அவன் படித்தவன். 2000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான். ஏன்னா அந்த தேர்தல் வந்து நடந்து ரிசல்ட் வர வரைக்கும் அது போகும். அது திட்டம், அறிவிச்ச திட்டம். அதை கொடுப்பேன்னு சொல்லுவான். இவன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கான், ஆமான்னு அங்கே சொல்லுவான். தேர்தல் அதிகாரி சொன்ன உடனே இங்கே கொடுப்பான். நம்ம ஆளுங்க அதை வாங்கிட்டு கடைசி வரைக்கும் கொடுத்தாரியா ஆயிடாங்க. டேய் பார், நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. ரோட்டில் ஒருத்தன் கக்கூஸ் போயிட்டு இருந்தான். கக்கூஸ் போயிட்டு வெள்ளரிக்காய் தின்னுட்டு இருந்தான். ஏன்டா ஒன்று வெள்ளரிக்காய் தின்னு, இல்லைன்னா கக்கூஸ் போடும். அது நான் சொந்தமாக வாங்கின வெள்ளரிக்காய், நான் தொட்டு கூட திம்பேன், தொட்டு தின்னான். நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் சொல்ல தான் முடியும். கடைசியில் இருக்கிற சகோதரர் வரைக்கும் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், நல்லது நடந்தால் சந்தோஷப்படுவேன், வேற எதுவும் நடக்காதுன்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏன்னா உன்னுடைய முகத்தில் வெற்றி முகம் தெரிகிறது, அதனால் சொல்றேன். நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட கெஞ்சினவங்க எல்லாம் இருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்க. சகோதரர் சுதீஷ் அவர்கள் போன் பண்ணி நம்முடைய துறைமுறைகிட்ட கேட்டிருக்காரு, மாப்பிள்ள கேட்டிருக்காரு சீட்டு. இங்க இடம் இல்லப்பா, யதார்த்தமா சொல்றது கரெக்ட் தானே? அந்த 2 பேர் கட்சியிலேருந்து போயிருக்காங்க. அவங்க யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. யாருன்னு தெரியாதுன்னா உண்மையிலே சொல்றேன், எனக்கு வேற அமைச்சர்களை தெரியாது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அமைச்சர்கள் கூடவா தெரியாது? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பூரா அந்த அம்மா மட்டும்தான் தெரியும். இப்போ இருக்கிறவனை தெரியாதுன்னு சொன்னா அது மாதிரி அண்ணன் சொன்னார். யாரோ 2 பேர் வந்தாங்க, தெரியும். அவர் வீட்டுக்கு, அவர் பொதுநலவாதி, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவர் வீட்டுக்கு வராங்க 2 பேர். நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஒன்றும் சீட்டை பற்றிலாம் பேசலைன்னு சொல்கிறாங்க. வேறு எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? ஸ்கூல் சீட்டுக்கு பணமா? இல்லை ஏதாவது உங்கள் ஏரியாவில் ரோடு போடலன்னு அவர்கிட்ட போய் கேட்கலாமா? எதுக்கு போன? நீ சீட்டை தவிர வேறு எதுக்கு போயிருப்ப? அவர் யதார்த்தமாக அவர் சொன்னார், இதெல்லாம் என்ன கேட்காதீங்க, நீங்கள் தலைவரை போய் கேளுங்க, போங்க. இப்போ இங்கே கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு வச்சுங்க, நமக்கு கிடைத்திருக்கும் தலைமை இளமையான தலைமை, இந்த இன்ஜினை ஓட்டக்கூடியவர். அதனால வண்டி ரெடியாக இருக்கு. ஆரஞ்சு கொடி பறக்குது, அப்படி ரெட்டு அப்படி பச்சை போட்ட உடனே வண்டி நவுற ஆரம்பிச்சிடும். ஏறுறவன் நினைக்கிறவன் இப்போவே ஏறிக்க. உன் நன்மைக்கு சொல்கிறேன். ஏன்னா ஜெயிச்சுட்டு கடைசியில் வெற்றியில்
வெற்றி பெற்ற இயக்கத்தில் இருக்கிறேன்னு தைரியமா சொல்லலாம். அதுக்காக சொல்றேன் உன்ன, நீ எந்த கட்சியில் வேணாலும் இரு, நீ வாழணும்னா அந்த தமிழ் தெரிய வேண்டும் என்றால் நீ உதயசூரியனுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். நான் சகோதரர் சொல்றேன், ஒன்னு நீ பயப்படாத, எதுக்கு நீ பயப்பட வேணாம். அதிமுக பற்றிலாம் பயப்படவே வேணாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே 2-3 ஆயிட்டாங்க. அதை விட்டுடு, 2-3 ஆயிட்டாங்க. இந்த ராம்தாஸ் ஐயா நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தார், தாயோடு படுத்ததற்கு சமம்னு சொன்னார். அந்த மாதிரி மனுஷன் இப்போ போய் சேர்ந்திருக்காரு. அப்போ நம்ம திருப்பி கேட்டால் தப்பாயிடும்ல. நம்ம கேட்கக்கூடாது, நான் கேட்க மாட்டேன், அதை விட்டுடு. இது மாதிரி மானங்கட்ட பயல்களை நான் பார்த்ததே இல்லை. என்ன தெரியும் இந்த ஆளுக்கு எடப்பாடிக்கு? ஆனால் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், அவர் எவ்வளோ மூளை இல்லாதவர், அது வேற. ஏன்னா 7 தொகுதி வாங்கிட்டு அவர் சொல்கிறார், எதிர்காலத்தில் நாங்கள் தான் நாட்டை ஆள போகிறோம். சே, எப்படியா வர முடியும்? எப்படி வர முடியும்? 42 சீட்டு நீ ஜெயிச்சுட்டேனே வச்சுக்க, 7 சீட்டில் 42 சீட்டை வச்சுட்டு எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அறிவு வேணாம் உனக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அவரை கொஞ்சம் ரொம்ப அறிவாளின்னு எதிர்பார்த்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அதனால சொல்கிறேன். என்னை கூட அங்கே ரஞ்சித்னு நம்ம சகோதரர் போய் சேர்ந்தார். அப்போ என்னை கேட்டார், ஆனால் நீங்கள் வரீங்களா பாட்டாளி மக்கள் கட்சின்னு? நான் சொன்ன வர மாட்டேன்றேன். ஏன்னா அவர் திடீர்னு சொல்லுவார், ரோட்டில் நின்று சாட்டையில் அடின்னு சொல்லுவார், நம்ம சாட்டையை தூக்கிட்டே சுற்றுவோம், ஆளை காணாமல் போயிடுவோம். புரியுதா? அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டோம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, மானத்தோடு வாழ்கிறோம், தலை நிமிர்ந்து நிற்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னா நம்ம வீடு தாண்டா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தலை நிமிர்ந்து நிற்கிறப்பட இங்கே இருந்தால் தான் முடியும். நீ எங்கே வேணாலும் வச்சுக்க. நான் சகோதரர் சீமான்லேருந்து சொல்கிறேன், இந்த ஏரியாவில் கொஞ்சம் பேர் சீமான் சகோதரர்லாம் இருப்பாங்க. நான் சொன்னேன், சீமானை என் வீட்டுக்கு கூப்பிட்டே சொன்னேன், நீ தனியாக கற்றுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு. நீ வந்து சேர்ந்து வாயா, தமிழ்நாடை காப்பாற்று. நீ தான் சொல்கிறிய தமிழ்நாடை காப்பாற்றணும்னு. யாரோட சேர்ந்தா காப்பாற்ற முடியும்? திமுகவோட சேர்ந்தாதான்டா காப்பாற்ற முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்டா. என்ன அழகாக பேசுகிறான் தம்பி சீமான் அவர்கள், நல்லா பேசுகிற. என்ன இளவோ அதை விடு, நமக்கு என்ன இருக்குது? நல்ல தம்பி வந்தால் நல்லது. இப்போ தனியாக நிற்கிறேன்னு சொல்லுது, சரி ரைட்டு. ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு வாங்கி ஒரு 40ன்னா ஒரு 5000 போட்டால் எப்படி 20,000 ஓட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை சொல்கிறதுக்காக தான் செய்கிறாரா என்னன்னு தெரியல. தயவுசெய்து சொல்கிறேன், ஏன்னா அதிமுக பற்றி கவலைப்படாதீங்க, குழம்பிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இருந்தால் ஒருத்தன் கோபால்னு நம்ம பையன் எதிர் வீட்டுக்கு நிர்மலாவை லவ் பண்ணிட்டான். நம்ம வீட்டு பையன் கோபால் எதிர் வீட்டு நிர்மலாவை லவ் பண்ணிட்டான். லவ் பண்ண உடனே பாட்டெல்லாம் பாடினான். நிர்மலா சொல்லிச்சு, யோ பாட்டு பாடினது போதும், என் எப்பயே கல்யாணம்னு. இது எங்கள் அப்பாவை கேட்டுக்கிறேன் ஒரு வார்த்தை. கல்யாணம்னு அப்பாவை கேட்குறியான்னு. சரி நீ பயப்படாத, நான் எங்கள் அப்பாவை கேட்டுக்கிறேன் இருன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், நேராக அப்பாட்ட போனான். இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். யாரா அதுன்னு கேட்டேன். எதிர்ட்டு நிர்மலா அப்பா. ஏன்டா அதை போய் கேட்டு வேற யாரோ சொன்னால் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருடா. ஏன்ப்பா என்னப்பா தப்பு? யார்கிட்டையும் சொல்ல மாட்டியே? இல்லைப்பா நான் சொல்ல மாட்டேன். இல்லை உங்கள் அம்மாட்ட சொல்ல மாட்டேன்ல? சத்தியமாக சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாம. அதாவதுடா அந்த நிறுத்திட்டான். என் மேலே சத்தியமாக சொல்லு. சரிப்பா உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், சொல்ல மாட்டேன். அது எனக்கு பிறந்த பொண்ணுடா. இவன் ஒன்றும் இல்லை, உனக்கு பிறந்த பொண்ணா? இதை போய் விரும்பிட்டுமே, இப்போ இவனுக்கு பிறந்ததுன்னா எனக்கு தங்கச்சி முறையாயிடுமே அப்படின்னு அழுதுகிட்டே போகணும். தாடி வச்சுட்டான். சோகம்னு தாடி வளர்ந்துருமே. அப்படியே இருந்தோன்னே அவங்க அம்மா கறி கேட்டா, கோபால் கோபால் ஏன்டா கண்ணு சாப்பிட மாட்டேற? ஏன் தாடி வளர்க்குற? சும்மா இருமா, என் வேதனையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா கண்ணு இதா லவ் ஃபெயிலியரா? அப்படி தான் வச்சுக்கேன். யாரா பொண்ணு? நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேல்ல? இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நம்ம எதிர் வீட்டு நிர்மலா, ஐயோ அழகான பொண்ணுடா, மகாலட்சுமி மாதிரி இருக்காடா, அப்படி கல்யாணம் பண்ணிக்க. அங்கே தான் உதப்பு. ஏன் என்னாச்சு?
அது வந்து அம்மா நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேல்ல, சரி அப்பாட்ட கேட்க மாட்டேல்ல, கேட்க மாட்டேன்டா. அது அது நம்ம அப்பாவுக்கு பிறந்த பொண்ணா? கொப்பனுக்கு பிறந்த பொண்ணா? மாட்டான். அவனை பழி வாங்கறதுக்காக அந்த பொண்ணையை கல்யாணம் பண்றான். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி முறையீடு எப்படிமா கல்யாணம் பண்ணலாம்? இல்லடா கண்ணு, நீ உங்க அப்பனுக்கு பிறக்கல. புரியுதா? நீ உங்க அப்பனுக்கு பிறக்கலடா, உனக்கு உறவு கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்க. இவன் ஆடங்கம், இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், நம்ம பிறக்கல, எதிர் வீட்டில் போய் நம்ம அப்பன் டேக்கா கொடுத்துட்டு வந்திருக்கான் பாடுறா. இந்த மாதிரி இருக்கான் அண்ணா திமுக ஆளுங்க. இப்ப குழப்பத்தில் இருக்கான், யாருக்கு போடுறது? இந்த ராமதாஸ் எதிரி நிமிஷம் வந்து சேர்ந்துட்டார், அவருக்கு போடுறதா? அவன் தொகுதியில் இருக்கிறவன் குழம்பு போய் கிடக்கிறான். தெல்ல தெளிவான நீரோடையாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மட்டும்தான். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே சின்ன அற்புதமான சின்னம்டா உதயசூரியன். காலகாலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி அடுத்த முறை உங்களை வெற்றி விழாவிலோ அல்லது இந்த தேர்தல் கூட்டத்துக்கு மாவட்டம் கூப்பிட்டாலும் மீண்டும் வருவேன், உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வெற்றி 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 திமுக.